ஷானவாஸ் ஒரு முக்கியமான அம்சம் அவர் சொல்கிறார், நீங்கள் வட இந்திய மாநிலங்களை தமிழ்நாட்டோடு ஒப்பிடக்கூடாது. 2000 ஆண்டுகால அல்லது 2500 இப்போ நம்ம பொருணை நாகரிகத்தில் 3500 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு தொன்மையோடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிங்கிறது எல்லா காலத்திலையும் முன்னாடி தான் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவர் வைக்கிறார். அதாவதுங்க, தமிழ்நாடு தனிநாடு இல்லை. இந்திய ஒன்றிய அரசோடு மல்லுக்கட்டி நிதி பெறுவதற்கு போராடி அவங்க தராட்டாலும் நம்ம செயல்படுத்துகிறோம். அந்த சிக்கலோடு தான் நம்மளை பார்க்கணும். நீங்கள் அவங்க மற்ற இடங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குற அளவுக்கோ அல்லது மற்ற இடங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கோ நம்மளை பார்ப்பதில்லைங்கிற பிரச்சனை காலங்காலமாக இருக்குது, இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அந்த நெருக்கடிக்கு மத்தியில் நம்ம நீந்தி வந்து இதை செய்கிறோம்னா, இப்போ இங்கே ஒரு கொள்கை நிலையாக உறுதியாக இல்லாமல் இருந்தால் இது எப்படி சாத்தியம்? அப்புறம் சுமந்து வந்து ரொம்ப போகிற போக்கில் அடித்து விட்டுட்டார். என்ன வந்து கோயிலுக்குள்ளே நுழைய முடியலை, தனித்தனி சுடுகாடு இருக்குது. கோயிலுக்குள்ளே யார் நுழைய முடியல? தனித்தனி சுடுகாடு யாருக்கு இருக்குது? நாகூர் தர்காக்குள்ளே நுழைய முடியலன்னு அவர் சொல்லலை, வேளாங்கண்ணி பேராலயத்துக்குள்ளே நுழைய முடியலையேன்னு சொல்லலை, ஆனால் சிதம்பரம் கோயிலுக்குள்ளே நுழைய முடியலை. அப்போ இது யாருடைய பிரச்சனை? இப்போ நாகூர் தர்காக்குள்ளே நுழைய முடியலன்னா நீங்கள் யாரை கேட்பீங்க? அரசாங்கத்தை கேட்பீங்களா? இஸ்லாமிய மதத்தை கேட்பீங்களா? தேவாலயத்துக்குள்ளே நுழைய முடியலன்னா யாரை கேட்பீங்க? இவங்கெல்லாம் கிளம்பி வந்து யாரை சொல்லுவாங்க? இதுதான் கிறிஸ்தவமானு கேட்பாங்க, ஆனால் இதுதான் திராவிடமானு கேட்காங்க. இதுதான் அந்த கேள்வியில் உள்ள முரண்பாடை பார்க்கணும். அப்போ சிதம்பரம் கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை, கோயிலுக்குள் நுழைய முடியவில்லைன்னா அது யார் பிரச்சனை? அது திராவிட இயக்கம் உருவாக்கிய பிரச்சனையா? நீங்கள் உருவாக்கிய பிரச்சனை. ஆனால் தீர்க்கிறது யார்கிட்ட கொண்டு கொடுக்குறீங்க? நீங்கள் தானே தரணும். எவ்வளோ வருஷத்தில் அவரே சொன்னார், 50 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறீர்கள். அவரே தான் சொன்னார், அதிமுக கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அவங்க சித்தாந்த கட்சியில், நீங்கள் தான் சித்தாந்த கட்சின்னு திமுக நோக்கி கேட்குறாரு. திமுக எவ்வளோ வருஷம் ஆண்டிருக்கு? 15 வருஷம். 2000 வருஷமாக இவங்க கட்டி காப்பாற்றுகிற, இறுகி போயிருக்கிற, தகர்க்க முடியாத அளவுக்கு நிலை பெற்றிருக்கிற சாதிய கட்டுமானத்தை 15 வருஷம் ஆட்சி தகர்க்கணுமேங்கிறார். எப்படிங்க சாத்தியம்? அது கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? அந்த படத்தில் சொன்ன மாதிரி கனவுனாலும் ஒரு நியாயம் வேண்டாமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கணும்ல. சமத்துவ சுடுகாடுக்கு 10 லட்சம் கொடுப்போம்னு இந்த அரசு அறிவிக்குது. இவங்க சாதி என்பது ஒரு அழகிய சொல், சாதி ஒழிப்புலாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிற குரூப்பு. இந்த பக்கம் அப்படி சொல்லலை, மூவ்மெண்ட் எடுக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. சமத்துவபுரம்னு கலைஞர் கொண்டு வர்றாரு. சேரி தனியாக இருக்குது, ஊர் தெரு தனியாக இருக்குது, அக்ரஹாரம் தனியாக இருக்குது. அப்படிங்கும்போது தனியாக இருக்கிறது தான் சமூக அமைப்புன்னு ஏற்றுக்கொண்டு போகக்கூடியவர்கள் மத்தியில், அது அப்படி தான் இருக்கணும்னு வாதிடக்கூடியவர்கள் மத்தியில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வர்றார் ஒரு முதலமைச்சர். அந்த பொறுப்பில் இருக்கும்போது யோசிச்சு சமத்துவபுரம்னு ஒன்று இந்தியாவில் எங்கேயும் கிடையாதுல்ல. அப்போ முயற்சி எடுக்கிறாங்கல்ல. அந்த 15 ஆண்டு கால ஆட்சியில் எவ்வளவோ முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கு, போதாமல் இருக்குது, இன்னும் தீவிரமாக செயல்பட்டிருக்கலாம், இன்னும் கோரிக்கை இருக்குது. ஆட்சியில் வந்து நீங்கள் இன்னும் தலித்துகளுக்கு முக்கியமான போர்ட்ஃபோலியோ கொடுக்கலங்கிற கோரிக்கை இருக்குது, கொடுங்க. ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கலாம், செய்யலாம், கோரிக்கை இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு இல்லை, கோரிக்கை இருக்குது. நலிந்த பிரிவினர் யாருக்கும் வந்து முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படலைங்கிறது திராவிட இயக்கத்தை நோக்கிய கோரிக்கைகள் இருக்குது. அதை நம்மளும் வரவேற்கிறோம், ஏற்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அபத்தமானதுங்கிற அது வந்து நீங்க அப்ப கேள்வி எங்க கேட்கணும்? அப்போ நீங்க அப்போ எல்லா மதங்களும் கடைபிடிக்கப்படுகிற ஒரு நாட்டில் டிஸ்கிரிமினேஷன் எங்க நடக்குதுன்னு நீங்களே தான் சொல்றீங்க, இங்க தான் நடக்குதுன்னு. அந்த டிஸ்கிரிமினேஷனை களையறதுக்காக தான் அங்க போய் கை வைக்கிறாங்க அரசாங்கம், அறநிலையத்துறை உருவாக்குறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? முஸ்லீமை கைப்பற்றினியா, கிறிஸ்தவனை கைப்பற்றினியா, ஏன் இந்துட்ட மட்டும் வர்றேன்னு அங்க கேட்குறீங்க. சாதி கயிறு கட்டக்கூடாது, பள்ளிக்கூடங்கள்ல வந்து பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு அரசு ஒரு அறிக்கையை பெறுது. உடனே யார் கிளம்பி வர்றா? நீங்க சாதி ஒழிச்சிங்கன்னு கேட்குறீங்க, ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு அரசு முயற்சி பண்ணா உடனே யார் கிளம்பி வர்றா? தலித்துகளை எதிர்த்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை இங்கே ஏற்படுத்தினது யாரு? திராவிட இயக்கமா, பாமகவா? அப்ப பாமகவை நோக்கி உங்களுடைய கேள்வி என்ன? பாமகவை சாதி கட்சி இப்படிலாம் செய்யலாமான்னு யாராவது கேட்டீங்களா? அப்போ நீங்க ஒழிப்பதற்காக பேசக்கூடிய ஒரு தரப்பையும், அது இருக்கணும்னு இன்னைக்கும் வாதிடக்கூடிய ஒரு தரப்பையும், இப்ப மகாவிஷ்ணு விவகாரம் பள்ளிக்கூடத்தில் போய் பேசிட்டாரு, நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தாங்கக்கூடிய கொள்கையை அங்க போய் வெளிப்படுத்துறாரு. இதெல்லாம் எந்த சித்தாந்தம் தாங்கி நிக்குதோ அந்த சித்தாந்தத்தை அவர் பிள்ளைகள்கிட்ட கொண்டு பூத்துறாரு. அதை எதிர்த்து இந்த அரசு ஃபைட் பண்ணுது. உடனே அவருக்கு ஆதரவா அனுமதிச்சது யாரு? அனுமதிச்சது தான் அவங்க தப்புன்னு சொல்றாங்களே, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. அனுமதிச்சவங்க மேல சரின்னா இவங்க ஏன் சிஇஓ மாத்த போறாங்க, தலைமை ஆசிரியரை மாத்த போறாங்க, ஏன் ஃபைட் பண்ண போறாங்க, ஏன் எதிர்க்க போறாங்க? அப்ப அது தவறு, அது வேண்டான்னு இந்த அரசு நினைக்கிறதுனால தானே போய் அதில் களத்தில் இறங்குது. அப்போ அவர் ஆதரிச்சு வரக்கூடிய குரூப் யாரு? அதைத்தான் நீங்க பார்க்கணும். அப்ப சாதி இருக்கிறது என்றால் இன்னைக்கு அதை ஆதரிக்கக்கூடியவங்க இருக்காங்க.
இன்னைக்கு அதுக்காக களத்துல இறங்கி மல்லு கட்டக்கூடியவங்க இருக்காங்க. நீங்க மல்லு கட்டி அதுக்காக ஆதரவா வரக்கூடியவங்களை கேள்வி கேட்பீங்களா? ஓகே, கேள்வி யாரை நோக்கி வைக்கிறீங்கன்ற நான் வரேன். டாக்டர் சுமந்த் கேட்கலாம். டாக்டர் சுமந்த், கேள்வி யாரை நோக்கி வைக்கிறீங்கங்கறத கேள்வி வைக்கிறார் அவர். ஃபர்ஸ்ட் அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரம் சர்வ வல்லமை படைத்த அரசாங்கத்திடம் தான் கேள்வி கேட்க முடியும். அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. இப்போ நாளைக்கு எந்த ஒரு நபர் இறந்தாலும் ஒரு பொது சுடுகாடிலோ பொது மயானத்திலோ பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு சட்டம், ஒரு லைன். நாளைக்கு சட்டப்பேரவையில எந்த கட்சி இது எதிர்க்கும்? நாடாளுமன்றத்தில் இந்தியா முழுவதும் இருக்குங்க. அது என்ன சட்டப்பேரவையில சுருக்குறீங்க? இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு. இந்தியா முழுவதும் சாதி ஒழிய வேண்டாமா? இந்தியா முழுவதும் பொது சுடுகாடு வேண்டாமா? இந்தியா முழுவதும் கோயில்ல இந்துக்கள் நுழைய வேண்டாமா? ஏன் அது அப்படி நோக்கி போக மாட்டேங்கிறீங்க? அக்ரஹாரம் ஒண்ணு தனியா இருக்கா? இது இருக்கலாமான்னு ஒரு கேள்வி கேளுங்க பாப்போம். அது தவறுன்னு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஒன்றிய நீங்க மாநில அரசை நோக்கி கேட்டீங்க, எத்தனை பேர் தலித்துகள் இருக்காங்க? நானும் கேட்கிறேன், எத்தனை பேர் தலித்? அந்த விமர்சனத்தோட நான் வைக்கிறேன். ஆனா நீங்க தப்பி தவறி கூட மோடி ஆட்சியில பிரதமராய் அந்த அமைச்சரவையில எத்தனை பிராமணர்கள் இருக்காங்க, எத்தனை மற்ற சமூகங்கள் இருக்காங்க நீங்க கேட்டீங்களா? அந்த அமைச்சரவை எண்ணி பாத்தீங்களா? மோடி அமைச்சரவை எண்ணி பாத்தீங்களா? அதுல யார் அதிகம்? அமைச்சக பொறுப்புகள் இருக்கக்கூடிய செயலாளர்களை எண்ணி பாத்தீங்களா? அதுல யார் அதிகம்? உச்சநீதிமன்ற நீதிபதிகளை எண்ணி பாத்தீங்களா? அதுல யார் அதிகம்? உயர் நீதிமன்ற நீதிபதிகளை எண்ணி பாத்தீங்களா? அதுல யார் அதிகம்? துணைவேந்தர்களை எண்ணி பாத்தீங்களா? யார் அதிகம்? அதெல்லாம் எண்ணி பாருங்க. நீங்க அதையும் கேளுங்க. அவருக்கான பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஏன் தலித்துகளுக்கு அமைச்சரவையில முக்கிய போர்ட்ஃபோலியோ முக்கியமான கேள்விகள் எழுப்பிருக்கீங்க, அவருக்கு பதில் வாங்கிடுவோம். சத்தம் போட்டுட்டே இருந்தா அந்த டாபிக்ல இருந்து டைவர்ட் பண்ணல. உங்கள்ட்ட தான் வர காமன் சுடுகாடு வைக்கலங்கிறதுக்கு பதில் இல்ல. ஓகே, அதுக்கு பதில் இல்ல. பதில் நான் சொன்னேன். ஏன் வந்து கோயில் சமத்துவ சுடுகாடு அமைப்பதற்கு இந்த அரசு என்கரேஜ் பண்ணுது, பரிசு அறிவிச்சிருக்குன்னு சொல்றேன். அதுக்கு பதிலா அதான் பதில். மோடி ஏங்க காங்கிரஸ் ஆட்சியில இருந்ததை விட இன்னைக்குதான் அவங்களே வந்து மோடி அரசு சரியா செய்யுதா இல்லையா அது வேற விஷயம். அது 1008 குளறுபடிகள் இருக்கு. ஆனால் அவங்களே சொல்றது வந்து ஓபிசி மக்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய கேபினெட் இண்டிபெண்டன்ட் இந்தியால இதுதான் அப்படின்னு அவங்க மார்த்தட்டிக்கிறாங்க.